சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல். சரோஜா தேவியின் இறுதிச் சடங்கில் சரோஜா தேவியை எரிக்க பயன்படுத்தப்பட்ட சந்தனக்கட்டைகளின் விலை எவ்வளவு தெரியுமா? தலை சுற்றி போன உலக நாடுகள். அதாவது, எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், அவர் வாழும்போதும் சுகபோக வாழ்க்கைகளை வாழ்ந்துவிட்டு இறக்கும் போதும் விலை உயர்ந்த பொருட்களாலேயே அவர்களது இறுதி சடங்குகள் நடைபெறும். அப்படித்தான் நேற்றைய தினம் உயிரிழந்த பிரபல நடிகை சரோஜா தேவியின் இறுதிச் சடங்கும் நடந்திருக்கிறது. ஆனால் இவரது இறுதிச் சடங்கில் நடந்த இந்த ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பணக்காரருக்கும் நிகழ்ந்ததில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பணக்காரர்களும் வாயை பிளக்கும்படி அப்படி ஒரு இறுதி சடங்கு சரோஜா தேவிக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அவங்க பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி 1300 படங்களுக்கு மேல் நடித்து இந்தியாவின் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் ஈர்த்தவராவார். அதனால்தான் இவர் இறந்த செய்தி கேட்டு இந்தியாவில் பெரும்பாலான முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய அமைச்சர்கள், அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமர் மோடி உட்பட இந்திய அரசியல் தலைவர்களும் ஒன்று சேர இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் இவரது நடிப்பு திறமை ஒருபுறம் இருந்தாலும் இவரிடம் இருக்கும் செல்வமும் ஒரு காரணம் என்று கூறுகின்றனர். அதாவது, சரோஜா தேவி வாழும்போதே மகாராணியாக வாழ்ந்தவர் என்றும் அது குறித்த பல தகவல்கள் பொதுவழியில் வெளியிடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இவர் தூங்குவதற்கே தங்கமுலாம் பூசப்பட்ட கட்டில், இவர் அணிவதற்கு தங்க நகைகள், வைர நகைகள் கொண்ட ஒரு நகைக்கடையே நடத்தியிருக்கிறார். அதாவது, வழக்கமாக நகைக்கடை ஒன்றை ஒருவர் நடத்துகிறார் என்றால் அதில் நகைகளை விற்று லாபம் பார்ப்பதற்காகத்தான். ஆனால் சரோஜா தேவி நடத்திய இந்த ஒரு நகைக்கடை என்பது வியாபாரத்துக்காக இல்லாமல் இவர் அணிவதற்காகவே நகைக்கடை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இவர் பயன்படுத்திய பட்டு புடவைகளின் எண்ணிக்கை மட்டுமே 3000க்கும் அதிகமான புடவைகள் என்றும் சொல்லப்படுகிறது. இவருக்கு பெங்களூருவில் பல பங்களாக்கள் இருப்பதாகவும், அப்படி இருக்கும் ஒவ்வொரு பங்களாக்களிலும் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் 20 அறைகள் கொண்டதாகவும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு மகாராணி எப்படி வாழ்வாரோ அந்தளவுக்கு இணையாக இவர் வாழ்ந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல இவர் இறக்கும் போதும் இவருடைய இறுதி சடங்கில் மகாராணியை மிஞ்சும் அளவுக்கு இவருடைய இறுதி சடங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், இவரின் இறுதி சடங்கில் இவரை எரிப்பதற்கு சந்தனக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் சாதாரண சந்தனக்கட்டைகள் கிடையாது. இந்த உலகத்தில் மிகவும் அதிக விலை கொண்ட நம்பர் 1 இடத்தில் இருக்கும் சந்தனக்கட்டைகளை மட்டுமே இவரை எரிக்க பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கிய மற்றொரு காரணம், இந்த உலகில் மிக மிக அதிக விலை கொண்ட நம்பர் 1 இடத்தில் இருக்கும் சந்தனக்கட்டை ஏற்றுமதி செய்யப்படும் இடமே இந்தியாவில் இவர் வசிக்கும் கர்நாடகா மாநிலம்தான். அதே சமயம் இந்த சந்தனக்கட்டைகளை சாதாரணமாக ஒன்றும் எரிக்கவில்லை. இந்த சந்தனக்கட்டைகளுக்கு பூஜை புனஸ்காரம் என்று அதற்கும் சில லட்சங்கள் செலவழிக்கப்பட்டு சந்தனக்கட்டைகளை எரிக்கப் போவதாக இருந்தாலும் கூட அதையும் அழகழகான டிசைனில் வடிவமைத்து அதை வைத்துதான் இவரை தகனம் செய்துள்ளனர். அதாவது, இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கர்நாடகா முதல்வரே நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் எந்தளவுக்கு இவர் இந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். அதே சமயம் இவரை எரிப்பதற்கு பயன்படுத்திய சந்தனக்கட்டைகளோடு சேர்த்து இவரின் தகனம் முடிவதற்கு மொத்தமாக செலவழிக்கப்பட்ட தொகை மட்டுமே 6 கோடிக்கும் அதிகமான தொகை என்றும் பேசப்படுகிறது. அதாவது, இந்த உலகில் இதற்கு முன்பு எவ்வளவு பெரிய வசதி படைத்த நபர் இறந்த போதும் கூட அவரை தகனம் செய்வதற்கு இந்தளவுக்கு அதிக மதிப்புள்ள சந்தனக்கட்டைகளை பயன்படுத்தியதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த இடத்தில் வேடிக்கையாக சொன்னால் கூட, வாழ்ந்தாலும் இவரை போல வாழ வேண்டும், இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் இவரை போல செல்ல வேண்டும் என்று யோசிக்க தோன்றுகிறது. சரி, நீங்க சொல்லுங்க, இவரை இந்தளவுக்கு விலை உயர்ந்த சந்தனக்கட்டைகளால் தகனம் செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.